Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to another new video. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலோட லான்ச்சிங் ஈவெண்ட்டில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா V20 வந்து பைஃபியூயல் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது சிஎன்ஜி வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரா V20 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரா V20 பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் நான் ஏசி இருக்குது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து பைஃபியூல் வெஹிக்கிளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது சிஎன்ஜி வெஹிக்கிளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் போட்டுக்க முடியும், அது இல்லாமல் சிஎன்ஜியும் போட்டுக்க முடியும். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இன்ட்ரா 10 அப்படின்ற மாடல் இருந்துட்டு இருக்கு. சிமிலர்லி அதே டிசைன் தான், இன்ட்ரா 10 இருக்கட்டும், இன்ட்ரா 30 இருக்கட்டும், ஸோ V30 இருக்கட்டும். ஸோ சிமிலர்லி அதே டிசைனில் தான் வந்து இந்த வெஹிக்கிளுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஹைலைட்டே வந்து அந்த சிஎன்ஜி பற்றி தான் நம்ம அடுத்து அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் அந்த V20 ஏசி அப்படிங்கிற வந்து கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ராவோட பேஜிங் ஆல்சோ இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த குரோம் ஃபினிஷில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஒரு ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க, அது பார்க்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. கீழே மட்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மட்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பட் ஸ்டாக்கில் வந்து ஃபாக் லேம்ப் வராது, தேவன்ற பட்சத்தில் ஆக்சரிஸாக போட்டுக்க முடியும். இந்த இடத்துல ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பாருங்களேன், அந்த காரில் டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ ஒரு நல்ல ஒரு வைடரான ஒரு விண்ட்ஷீல்டு, 2 வைப்பர் வாஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் வந்தீங்க அப்படின்னா டோர்ஸில் வந்து அந்த சிஎன்ஜி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாட்டா. அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ORVMs, அவுட் சைடு ரியர் வியூ மிரர் இருக்குது. டயர்ஸ் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச்சஸ் வீல்ஸு, 165 mm அகலம் இருக்கக்கூடிய டயர்ஸ்லாம் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டயர்ஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸோ பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாடிங் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அப்படியே சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜியோட டேங்க்கு, ஸோ ஃபியூல் டேங்க், சிஎன்ஜியோட டேங்க் இது. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னாலே நமக்கு வந்து பேலோட் கெப்பாசிட்டி தான் பார்ப்போம். ஸோ இதோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டன், அதாவது 1000 கிலோ வந்து வெயிட் வந்து இதெல்லாம் உங்களால் கேரி பண்ண முடியும். சிஎன்ஜி மாடல்லே வந்து 1000 கிலோன்றது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா 1000 கிலோ சிஎன்ஜியில் வந்து கேரி பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.8 ஃபீட் இருக்கக்கூடிய லென்த் இருக்கக்கூடிய ஒரு லோடிங் ஏரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8.8 அடி இருக்கக்கூடிய தொட்டி சைஸ் வந்து 8.8 அடி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2450 mm வீல் பேஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியர் ப்ரொஃபைலை போய் ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இந்த ரியர் ப்ரொஃபைலில் உங்களுக்கு எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இன்ட்ரா பிக்கப் அப்படிங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ட்ராப் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சிட்டி பர்பஸ்க்காக தான் பயன்படுத்தும். ஏன்னா சிஎன்ஜி வந்து சிட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும், நிறைய இடங்களில் வந்து சிஎன்ஜி கிடைக்காது. ஸோ லாங் ட்ரிப்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த சிஎன்ஜி வந்து சிட்டிக்குள்ளே தான் கிடைக்கும்னால பேக் ட்ராப்பும் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி செட்டப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும். இந்த லான்ச்சிங் ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கூட நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வெஹிக்கிளோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான டேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு சிஎன்ஜி பற்றி பேசினால அப்படியே அதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் பெட்ரோலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், சிஎன்ஜிலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் கொடுத்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் சிஎன்ஜி போட்டு வெஹிக்கிள் ஓட்டுறீங்கன்ற வச்சுங்களேன், அது காலி ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அந்த ட்ரிப்பை வந்து முடிச்சிடவும் முடியும். ஸோ அதனால் ரெண்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். பவர் அண்ட் டார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் வந்து பெட்ரோலில் வந்து 43 கிலோவாட் பவரையும் 106 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. அண்ட்
சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39.7 கிலோவாட் பவரையும் 95 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து பயன்படுத்துகிற வகையில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் வந்து கொஞ்சம் அந்த பவர் டார்க்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம சிஎன்ஜி மாடல்ஸ் வந்து பார்க்குறது தான், இது ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த வெஹிக்கிளோட அப்படியே இன்டீரியருக்கு ட்ராவல் ஆகும். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளிக்கவும் முடியும். அண்ட் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு யூஸபிளான ஒரு இன்டீரியர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் டைப். ஆக்சிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜியில் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு சிஎன்ஜிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து நீங்கள் சிஎன்ஜியில் இருந்து பெட்ரோலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கவும் முடியும். இந்த இடத்துல வந்து ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல் வந்து ஏசி இருக்கக்கூடிய மாடல் அப்படிங்கிறனால இந்த வெஹிக்கிளில் வந்து ஏசி அண்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம், ஏசி வென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து அந்த பிளாக்ல கொஞ்சம் அந்த எக்ஸ்டீரியர் டிசைன் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கே மேலே வந்து மொபைல் ஃபோன் எதாவது வைக்கிறது இல்லை காயின்ஸ் எதாவது போடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போட்டுக்க முடியும். இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. மொபைல் ஃபோன் வேணுன்ற பட்சத்தில் இங்கே அதில் சார்ஜும் பண்ணிக்கவும் முடியும். ஹேண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஹேண்ட் பிரேக்ஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 2 சீட்டர் தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு குஷனுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி யாராவது இங்கே உட்காந்து போகணுன்னா போகலாம், பட் அந்த லெவலுக்கு அட்வைசபிள் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் இந்த இடத்துல உட்காந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம். அண்ட் நல்ல ஒரு யூஸபிளான ஒரு க்ளோ பாக்ஸ், உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கவும் முடியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் பெட்ரோல் மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஈகோ மோட் வந்து வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஃபியூல் அதாவது மைலேஜ் தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் ஈகோ மோட் போட்டு ஓட்டிக்க முடியும். அதில் வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு வந்து பவர் நீங்கள் வேணும்னா இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஈகோ மோட் போட்டு நீங்கள் ஓட்டலாம். மைலேஜும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் அட்வைஸருமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்டர் ஃபியூல் எக்கனாமிக்கு உங்களுக்கு பயன்படும். ஏன்னா அதில் கொடுக்குற மாதிரி நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் மைலேஜ் வந்து பெட்டராகவே கொடுக்கும். அண்ட் ஈகோ மோட் இருக்கனால அதை நீங்கள் போட்டும் மைலேஜ் வந்து உங்களுக்கு பெட்டராகவே கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது வந்து நான் மேஜர் பாசிட்டிவாக பார்க்குறேன்னு சொல்லுவேன் டாட்டாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில்ஸ் வந்து வைக்க முடியும். அண்ட் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரா V10 இருக்கட்டும், V30 இருக்கட்டும், அண்ட் இப்போ லான்ச் ஆன V50 இருக்கட்டும், சிமிலர்லி ஒரே டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடி டைமென்ஷன் மட்டும் திட்டத்தட்ட கொஞ்சம் மாறும் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை பற்றின எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் நம்ம வந்து இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூவை நம்ம ஒரு நாள் பார்ப்போம். சிஎன்ஜிலே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.